நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். மீண்டும் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த ஆராதனை வேளையை மிகுந்த ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. இந்த நாளின் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதன் 7 மற்றும் 8வது வார்த்தைகள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் அதன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அதுதான் இந்த வேளையில் நம்ம பாடலாக பாடினோம். ஆண்டவரே, உம்மை நம்பும் நான் பாக்கியவான். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த கால வேளையில, ஆண்டவரே நான் உம்மை மாத்திரமே நான் நம்பி இருக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவானாம். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது கொஞ்சம் எளிதுதான். எல்லாருமே நம்ம என்ன பண்ண முடியும்? ஆண்டவரை நான் நம்ப முடியும். ஆனால் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நிச்சயமா. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது, சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நம்ம கொஞ்சம் அப்படியாக இப்படியாக என்ன செய்வோம்? கொஞ்சம் நம்ம நம்பிக்கையை அங்கும் இங்குமாக நம்ம வைப்போம். அவங்க செஞ்சிருவாங்க, இவங்க செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய நம்பிக்கை மாறும். ஆனால் இந்த வேளையில, கால வேளையில இந்த எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவானாக, பாக்கியவதிகளாக கர்த்தர் இந்த கால வேளை நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம். என்னுடைய சின்ன வயதிலிருந்தே கூட இந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அடுத்த வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், அவன் அந்த மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் அதை ஒரு ஓமானத்தின் மூலமாக அல்லது நமக்கு புரியும் வண்ணமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவன் எப்படி வாழ்வானா, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும். எவ்வளவு ஒரு அருமையான அனுபவம் பாருங்க. நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்ட ஒரு மரம். பொதுவாக நம்ம வீட்டில் ஒரு மரம் வைத்தோம் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தண்ணி ஊற்றி கொண்டே இருக்க வேண்டும், பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வந்தோன்னா கூட செடி என்ன போயிடும்? அப்படியே காய்ந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல நமக்கு ஆண்டவர் என்ன செய்துட்டாரு? அடிக்கடி கொஞ்சம் மழையை கொடுத்துட்டாரு. அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அநேக நேரங்களில் என்ன செய்யும்? கொஞ்சம் தண்ணி குறைஞ்சா கூட செடியானது காய்ந்து போகக்கூடிய சூழ்நிலை. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷனை ஆண்டவர் எதற்கு ஒப்பிடுகிறார் என்றால், கால்வாய் ஓரமாக, நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்ட ஒரு மரமாக. அதுக்கு எந்த குறையுமே இல்லை. அழகாக என்ன செய்யும்? அந்த தண்ணியை உறிஞ்சுக்கொள்ளும். ஏனென்றால் அது கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதான ஒரு மரமாக அது காணப்படுகிறது. நிச்சயமாக இந்த கால வேளையில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய நம்பிக்கை எல்லாம் அவர்தான். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் ஊற்றாகி அவர் மேல் என்ன செய்கிறேன்? நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அவருடைய வசனங்களின் மேல, அவருடைய வாக்குத்தத்தங்களின் மேல என்ன செய்கிறேன்? என்னுடைய வேர்களை நான் விடுகிறேன் என்று எத்தனை பேரால சொல்ல முடியும் இந்த கால வேளையில? அதற்காக தான் ஆண்டவரை நம்ம என்ன செய்கிறோம்? வந்து 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 ஆராதிக்கிறோம். அவர்கிட்ட அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எப்படி அந்த நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரமானது அந்த சத்துக்களை எல்லாம் உறிந்து கொள்கிறதோ, அந்த தண்ணீரை உறிந்து கொள்கிறதோ, அப்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வரும் பொழுதெல்லாம் என்ன செய்கிறோம்? அவருடைய பலனினால நாம் நிரப்பப்படுகிறோம். ஹல்லேலூயா.
வீட்டில் கூட நாம் ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? அந்த ஒரு பலனை, ஒரு வாழ்வாதாரத்தை, நம் வாழக்கூடியதான ஒரு சத்தை நம்ம என்ன செய்து கொள்கிறோம்? அந்த இடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. மாத்திரம் அல்லாமல் அந்த மரம் எப்படி இருக்கிறதா? அடுத்த பகுதியை வாசிக்கலாம். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும். சில மரங்களை பார்த்தீங்கன்னா அந்த மழைக்காலங்களில், குளிர்காலங்களில் நன்றாக செய்யும், நன்றாக செழிப்பா இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வெயில் நேரம் வரும் பொழுது அதோட செழிப்புலாம் இருக்காது, அப்படியே இலையெல்லாம் உதிர்ந்து விழும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கிற மனுஷன் எப்படி இருப்பானா? உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறது. என்ன பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் அவங்களுக்கு அந்த மாற்றங்களே வெளியே தெரியாது. நம்ம கொஞ்சம் ஒரு பிரச்சனைனா முகத்தில் நன்றாக தெரியும். நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை, ஆலயத்துக்கு வரும்பொழுது கூட சில நேரங்களில் பார்க்க முடியும். நேற்று நல்லா சந்தோஷமா போனாங்களே, இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படி சொல்லி நினைக்கக்கூடியதான சூழ்நிலை. ஆனால் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கும் என்றால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? எந்த சூழ்நிலைகளினாலும் பாதிக்கப்பட மாட்டோம். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிற ஒரு அனுபவம். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் வேண்டும்? ஹல்லேலூயா. நம் கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்போம் என்றால், கர்த்தரையே நம் நம்பிக்கையாக கொண்டிருப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கை இவ்விதமாய் காணப்படும். என்ன பிரச்சனை வந்தாலும் எதற்கும் நான் கலங்க மாட்டேன். ஹல்லேலூயா. காற்றடித்தாலும், புயல் வந்தாலும், பெருமழை வந்தாலும், சூழ்நிலைகள் நமக்கு பாதகமாக மாறினாலும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றங்களுமே இருக்காது. உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. மழை தாழ்ச்சியான வருஷங்கள் வரதான் செய்யும். இந்த ஆண்டுல நல்ல மழை வந்துருச்சு, அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லா கிணறுமே வற்றி போகக்கூடியதான சூழ்நிலைகள் வந்தது. இந்த வருஷம் கூட எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்தாங்க எல்லாருமே. அதிகமாக வெயில் அந்த மே மாசம் இருந்திருந்தா அநேக வீடுகள் என்ன செய்திருக்கும்? கிணறுலாம் வற்றி போயிருக்கும், நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைத்திருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, நம்ம சொல்லிவிட முடியாது. அப்படி இப்படியுமாக தான் இருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்கள் வரும், செழிப்பான வருஷங்கள் இருக்கும். அப்படியாக சூழ்நிலைகளை, பற்றாக்குறைகள் வரும், சில தேவைகள்லாம் நம்ம சந்திக்கப்படாமல் போகலாம். அப்படிலாம் சூழ்நிலைகள் வரும் பொழுது மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஏனென்றால் அது எங்க இருக்குது? கால்வாய் ஓரமாக, நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டதா இருக்கிறது. கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதா இது காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் அந்த உன்னத அனுபவம், கர்த்தர் மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்கும் என்றால் ஒரு நாளும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? சோர்ந்து போய் முகவாடலா இருக்க மாட்டோம், நம்ம தவித்து கொண்டிருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல, ஒரு செழிப்புள்ள மரத்தை போல, எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு மரத்தை போல நம்ம என்ன செய்வோம்? நாம் மாறி விடுவோம். ஹல்லேலூயா. இதுக்கு சரியா நம்ம அந்த வேதாமத்துல சங்கீதம் 1வது சங்கீதத்தை நீங்க பார்ப்பீர்கள் என்றால் இதற்கு அப்படியே ஒத்து போகிறதாக அது காணப்படும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலும் உட்காராமலும் இருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா? அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. இந்த எரேமியா, இந்த வசனங்களும் எரேமியா 7-8 அதுக்கு முந்தின 2 வசனங்களும் இருக்கிறது. அதாவது இந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்க, ஒருவேளை மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொள்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? அந்தர வெளியால நடப்பட்ட ஒரு கரளையான ஒரு செடியை போல இருக்கும். அது கூட வாசித்துடலாம். அது அப்படியே ஆப்போசிட்டா அது எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடி இல்லாத உவர் நிலத்திலும் தங்குவான்.
அப்படியே ஆப்போசிட்டாக காணப்படுகிறது, எதிர்ப்பதமாக காணப்படுகிறது, ஒரு ஆசீர்வாதமற்ற சூழல். ஏனென்றால் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? சாபத்தை இடுகிறார். ஆண்டவருடைய சாபத்தை பெற்றதான ஒரு மனிதனாக அந்த மனிதன் மாறிவிடுகிறார். எப்பொழுது? மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு மனுஷன் மேல, மத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கிறது. அது இல்லாமல் நம்ம மேலேயே என்னால முடியாதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு தெரியாதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் சும்மா சாதாரண காரியம், எனக்கு தூசின்னு சொல்லுவாங்க சில பேர், இது கால் தூசி அப்படி சொல்லுவாங்க. அது எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அநேகர் தோல்வி அடைந்தது உண்டு. ஒரு எக்ஸாம் எழுத போறாங்கன்னா கூட இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி, எனக்கு தெரியாது, ஒண்ணுமே இல்லை, நான் போன தடவைலாம் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கை என்ன செய்கிறது? நம்மளுடைய மாம்சத்தின் மேல, நம்ம மேலேயே நம்பிக்கை வைக்கிறது. இன்னும் சிலர் எனக்கு அவங்க இருக்காங்க, எனக்கு அவங்கள ரொம்ப தெரியும், எனக்கு மினிஸ்டருக்குலாம் எங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணுவார்கள்? அவங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு வறண்டு போன ஒரு வாழ்க்கையாக, வனாந்திரத்துல நாட்டப்பட்ட ஒரு செடியாக அவர்களுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? கரளையாய் மாறி விடுகிறது என்று பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற நமக்கோ ஆண்டவர் ஒரு செழிப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த காலவேளை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம், சரிதான். ஏன்னா ஆலயத்துக்கு வருகிறோம் என்றால் ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாமல் நம்ம வந்திருக்க முடியாது. ஆனால் கர்த்தரையே நம்பிக்கையாய் வைத்திருக்கிறோமா? ஒருவேளை கொஞ்சம் மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? என்னால முடியும், என்னால முடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறோமா? அல்லது மனிதர்கள் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? இந்த கால வேளையில முற்றிலுமாய் ஆண்டவருடைய கரத்தில் என்ன செய்வோம்? நாம் விட்டு கொடுப்போம். எத்தனையோ வேத வார்த்தைகள் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்தில் அநேக வார்த்தைகள் காணப்படுகிறது. இந்த நேரத்துல கூட ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் இடைப்படுவாராக. வேதத்துல நாம் ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிற சில தேவ மனிதர்கள் எப்படி நம்பிக்கை வைத்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்துட்டு இந்த வேளையில கூட நம்ம செய்தியின் முடிவில் நம்ம ஜெபித்து முடிக்கலாம். இந்த வேளையில கூட நம்ம அதை வாசிக்கலாம். ரோமர் 4:18. ஆபிரகாம் ஆண்டவரை எப்படி நம்பினான் என்று சொல்லி பார்க்கலாம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் என்ன செய்தானாம்? ஆண்டவரை நம்பினா. நம் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளே நாம் கடந்து வந்திருக்கிறோமா? எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையே இல்லை, சான்ஸே இல்லை. இங்கே ஆபிரகாமை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆதியாகமும் 15:5-6 விதமாய் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் என்ன பண்ணுவேன்? உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், பூமியின் இந்த கடற்கரை மணலின் தூளத்தனையாக பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. கேட்கும் போது நல்லா சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நம்புவதற்கு ஏதுவே இல்லை, சான்ஸே இல்லை. ஏனென்றால் அவனுடைய வயது ரொம்ப அதிகமான வயதாய் காணப்படுகிறது. நிச்சயமாகவே சான்ஸே இல்லை. சரீரம் செத்து போயிருக்கிறது. சாராளுடைய கற்பம் என்ன செய்திருக்கிறது? அவனுடைய மனைவியாகிய சாராளின் கற்பமும் செத்து போனதான சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய சந்ததி என்ன பண்ணுவேன்? வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், அவைகள் உன்னால் என்ன கூடுமானால் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது முடியாது என்று சொல்கிறார். அவ்வளமாக நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் என்ன செய்தானாம்? கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற உண்மை உள்ளவர் என்று சொல்லி அவன் நம்பி அதை அணைத்து கொண்டானாம். இந்த காலவேளையில கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகளோட யாராவது கடந்து வந்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு விசையாய் உங்களுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேல வைங்கள். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி நம்பினானாம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே சாத்தியமே இல்லை, நம்புவதற்கு ஏதுவே இல்லை, நிச்சயமா நடக்கவே நடக்காது அப்படி சொல்றதான சின்ன சின்ன வியாதிகள்னா பரவாயில்ல, இது கேன்சருடைய 4th ஸ்டேஜ்னு சொல்றாங்க. இது எப்படி நாங்கள் என்ன பண்றது? நாங்கள் விசுவாசிக்கிற தேவனால எப்படி முடியும்னு சொல்லிட்டு கடந்த நாட்கள் ஒரு சகோதரி கூட எங்கள்கிட்ட ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள்.
அவங்களுக்கு சரீரத்தில் திடீரென்று சும்மா ஒரு கோல்டு அப்படிதான் வந்திருக்கு. டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஸ்கேன் எடுத்ததில் கேன்சர் 4th ஸ்டேஜ்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் விசுவாசத்தை விடாதபடிக்கு ஒரு ஜெப கூட்டத்தை அவர்கள் ஆயத்தப்படுத்தி ஒரு ஊழியக்காரத்திலையும் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணி அவங்க என்ன செய்திருக்கிறார்கள், விசுவாசமாக ஆண்டவர் மேல முழுவதுமாக நம்பிக்கையை வைத்து ஜெபித்திருக்கிறார்கள். அடுத்ததாக அவர்கள் போய் ஸ்கேன் பண்ணும் பொழுது எந்த எதுவுமே பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே தேவையில்லை, கீமோவும் தேவையில்லை, வேற டேப்லெட்ஸும் தேவையில்லை, எந்த மெடிகேஷன்ஸும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ரிசல்ட்டை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்பொழுது சமீபத்துல நம்முடைய பகுதியில நடந்ததான ஒரு சாட்சி தான் இது. ஹல்லேலூயா. அப்படியாக இந்த கால வேளையில கூட நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரை நம்ப வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கெல்லாம் ஒரு குழந்தை பிறக்குமா, அதுக்கெல்லாம் என்ன இல்லை, சான்ஸே இல்லை. யாருமே டாக்டர்ஸ் என்ன செய்யன்னு சொல்லிட்டாங்க, முடியாதுன்னு சொல்லிவிட்டார்கள். சரியா? அப்படி எந்த சூழ்நிலைகளை உங்களுடைய தேவைகள் அது ஆண்டவருக்கு உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். எந்தெந்த சூழ்நிலைகளை நம்புவதற்கு எதுவுமே எங்களுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அந்த கடைசி ஸ்டேஜில் நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால், அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தரை விசுவாசிப்பீர்கள் என்றால், அவனுடைய 100வது வயதில், ஆபிரகாமின் 100வது வயதில் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஈசாக்கை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். யோபை குறித்து பார்க்கும் பொழுது அவன் துன்பத்திலும் ஆண்டவரை நம்புகிறானாம். யோபின் புஸ்தகம் 17:15, இன்னொருத்தர் 29:19 எடுத்து வாசிக்கலாம். அந்த 29:19 பார்க்கும் பொழுது அவனுடைய செழிப்பான நாட்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போடப்பட்டிருக்கிறது. யோபு 29:19 வாசிக்கலாம். அவருடைய வேர் தண்ணீர்கள் ஓரமாக படர்ந்திருக்கிறது. அப்படி ஒரு செழிப்பு, எல்லாவற்றையும் அந்த சத்துக்களை எல்லாம் உறிந்து எப்படி செய்கிறது, அவருடைய வாழ்க்கை செழிக்கிறது. அவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும் என்றால் யோபு 1வது அதிகாரம் அதன் முதல் வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் எவ்வளவு ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாக தேவன் அவனை வைத்திருந்தார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான யோபின் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் சாத்தான் மூலமாக அனுமதிக்கப்பட்டதான அவருடைய கையினால் வரவிடப்பட்டதான ஒரு பிரச்சனை வருகிறது. அதன் மத்தியிலும் அவரனை கொன்று போட்டாலும் அவர் மேல் என்ன செய்வேன், நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. ரொம்ப கடினமானது தான். ஆனால் இந்த யோபு அவ்விதமாய் சொல்லுகிறார், அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்படி கடினமான சூழலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 23:4 நம்ம விதமாய் வாசிப்போம் அல்லவா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. ஒருவேளை இழப்பின் மத்தியில் இருக்கிறீர்களா, உபத்திரவத்தின் பாதையிலே நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, என்னுடைய விண்ணப்பங்கள் இன்னும் கேட்கப்படவில்லையே, நான் இவ்வளவு பெரிய ஒரு தவிப்புல நான் இருந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி கலங்குகிறீர்களா, கொஞ்சம் ஆண்டவருடைய அந்த பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. அவர் மேல வைத்த நம்பிக்கை ஒரு நாள் என்ன செய்து விடாதீங்க, தளர்ந்து போக விடாதிருங்கள். கர்த்தர் இந்த கால வேளையில அதிகமாய் நம்மை பலப்படுத்த ஒரு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். யோபை பார்க்கும் பொழுது அவர் 23:10 சொல்லுகிறார், என் வழிகளை அவருக்கு முன்பதாக ரூபகாரம் பண்ணுவேன், என்னை சோதித்த பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் ஒருவரை சோதனையின் பாதையில யோபை போல நீங்கள் கடந்து கொண்டிருக்கிறீர்களா, பொறுமையோடு காத்திருங்கள். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில பொறுமையோடு உபத்திரவத்தின் பாதையில நிற்கிறீர்களா, ஏன் இப்படி பிரச்சனை, ஏன் இப்படி போராட்டம், திரும்பமா எனக்கு நஷ்டங்கள் வருகிறதே, எனக்கு கஷ்டங்கள் வருகிறதே, உபத்திரங்கள் வருகிறதே என்று உபத்திரவத்தின் பாதையில நீங்கள் கடந்து சென்றாலும் அந்த பொறுமை, ஆண்டவர் மேல வைத்த அந்த நம்பிக்கை என்ன செய்து விடாதிருங்கள். அந்த யோபின் சிறையிருப்பை மாற்றின தேவன் இரட்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில கொடுத்து அவனை மேன்மைப்படுத்தின தேவன், இழந்தவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் பதிலாக ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் இந்த வேளையில நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேகளை விடுகிறதான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில
ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். எந்த சூழ்நிலைகளும் பாதிக்காத வண்ணமாக கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இந்த உலகத்தின் வாழ்க்கையும் செழிப்புள்ளதாக மாற்றி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு அதிகமாய் கிருபை தருவாராக. ஆமென்.